அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி பலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்களாக அமையப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மிதுன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குரு பயிற்சி பலனை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய பல பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலுமே தளராமல் சிந்தித்து வெற்றி பெறுவீங்க. பலர் கடின முயற்சி செய்து முடிக்கும் காரியங்களை தன் அனுபவ அறிவால் மிக எளிதாக முறியடித்து விடுவீங்க. மிருகசீரிச 3ஆம் பாதம் முதல் புனர்பூச 3ஆம் பாதம் வரையிலான நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இதுவரை மிதுன ராசிக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்து பலவிதமான நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. இனி செலவுகள் கூடும். அவற்றை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது. அலைச்சல்களும் அதிகரிக்கும். சிலருக்கு அவ்வப்போது வீண் கவலைகளால் தூக்கம் பாதிக்கப்படும். புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று தரிசனத்தை செய்வீங்க. இதுவரை நீங்கள் தடைப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ. சின்னதாக ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க. ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலாக 3 months கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. சரி, எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. 1 week அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 week அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 states வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதை பவிக்கட்டும். ராசிக்கு 4ஆம் வீடான கன்னியை குரு பகவான் பார்ப்பதால் நல்ல காற்றோட்டமான வீட்டுக்கு குடி போகுவீங்க. பழைய வண்டி வாகனங்களை மாற்றுவீங்க. தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். அவருக்கான மருத்துவ செலவுகள் குறையும். ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சகத்தை குரு பகவான் பார்ப்பதால கடன் பிரச்சனைகள் ஒன்றை தீர்க்கும் வாய்ப்பு இருக்கு. மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கோவிலில் இருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ராசிக்கு 8ஆம் இடமான கன்னியை குரு பார்ப்பதாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ராசிக்கு 8ஆம் வீடான மகரத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஆரோக்கியம் மேம்படும். பங்கு சந்தை லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆயுள் விருத்தி உண்டாகும். என்றாலுமே தொட்டதெல்லாருக்கும் கோபப்பட கொண்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதி குருவின் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிப்பதால் அதிரடி முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. இளைய சகோதரருக்கு திருமணம் கூடி வரும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகள் ஆசைப்படி கல்வி நிறுவனத்தில் சேர்ப்பீங்க. மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். செலவுகள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இங்கிதமாகவும் யதார்த்தமாகவும் பேசி பல விஷயங்களை சாமர்த்தியமாக நீங்கள் முடிப்பீங்க. திருமணம் கூடி வரும். குழந்தை பாக்கியம் கை கூடி வரும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மிருக சீரிச நட்சத்திரத்தில் குரு செல்வதால் சகோதர வகையில் வீடு சொத்து பராமரிப்பு வகையில் செலவினங்கள் அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். புறநகர் பகுதிகளில் வீடு மனை அமையக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கரராக இருங்கள். சரக்குகள் கொள்முதல் செய்யும் போது கவனம் தேவை. சந்தை நிலவரத்தை தெரிந்து செயல்பட்டு பாருங்கள். உங்களுக்கு தள்ளுபடி சலுகைகள் அறிவித்து பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க. வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும். கடையை விரிவுபடுத்துவீங்க. வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறப்போல நீங்கள் போராடக்கூடிய ஒரு காலகட்டம். கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் சிலர் உங்கள் பங்கை கேட்டு தொந்தரவு செய்வாங்க. உணவு உங்களுக்கு அழகு சாதன பொருட்களால் லாபம் அடையக்கூடியதாக இருக்குது. அதிக முதலீடுகள் செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை விமர்சனங்களும் வீண்பலியும் வந்து செல்லும். திறமை இருந்தும் கடினமாக உழைத்து அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. அதிகாரிகள் ஆதரவாக பேசினாலும் கூடுதலாக உங்களுக்கு வேலையே தருவாங்க.
சலித்து கொள்ளாமல் இந்த வேலையை சுட்டி காட்டுவதன் மூலம் சர்ச்சைகளில் நீங்கள் சிக்குவீங்க. விரும்பத்தகாத இடமாற்றம் வரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடுக்க படைப்புகளை நீங்கள் வேண்டாம். மூத்த கலைஞர்கள் விமர்சனங்களை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். இது குருமாற்றம் ஓய்வில்லாமல் உங்களை கடினமாக உழைக்க வைத்தாலும் அதற்கேற்ற உயர்வில்லையே என சில நேரங்களில் நீங்கள் ஏங்கி கொண்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெளிநாட்டில் வேலை செய்வதற்கு செல்ல வாய்ப்பு உண்டு. நீங்கள் முன்னேற்றம் காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் என்றாலும் உடல் எடை கூட வாய்ப்பு இருக்குது. கடினம் தேவை. உங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சில மாணவர்களுக்கு மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான ஒரு குரு பயிற்சி. உத்தியோகத்தை பொறுத்தவரை சாதகமான பலன்கள் காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் செயல்படுவீங்க. புதிய யோசனைகளை செயல்படுத்துவீங்க. ஊக்கத்துடன் பணியாற்றுவீங்க. தொழிலின் முன்னேற்றம் காண அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நேர்மறையுடன் நீங்கள் பணியாற்றுவீங்க. இந்த மாதம் உங்கள் மனதில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தத்துவம், தியானம் போன்றவற்றில் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும். வாழ்க்கையின் நோக்கத்தை தேடுவதில் உங்களுடைய நாட்டம் காணப்படும். உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவி உறவுல நெருக்கம் இருக்கும் என்றாலும் அவ்வப்போது சில தவறான புரிதல்கள் காரணமாக மோதல்கள் இருக்கலாம். என்றாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. குடும்பத்தில் அமைதி இருக்கும். ஒட்டுமொத்தமாக உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. உங்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் இருந்து நீங்கள் பயனடையலாம் அல்லது எதிர்பார்த்த விதமாக பரம்பரை சொத்துக்கள் பெறலாம். மேலும் உங்கள் துணையிடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் தொடர்பான சில சவால்களை நீங்கள் சந்திக்கலாம். சில சிந்தனையின் காரணமாக நீங்கள் தூக்கமின்மை மற்றும் அமைதியின்மையை உணரலாம். சிலருக்கு உயர் இரத்த அழுத்தம் அல்லது இதய பிரச்சனைகள் மற்றும் கண் மற்றும் மார்பில் தொற்று ஏற்படலாம். ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க மருத்துவ உதவியை நாடுவது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது நல்லது. சிலருக்கு சிறிய விபத்து ஏற்பட வாய்ப்பிற்கு. பெரிய கவலைகள் எதுவும் இல்லை. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. பரிகாரமாக தினமும் நெற்றியில் நீங்கள் குங்கும திலகத்தை வைப்பது நல்லது. ஒரு தொன்று நிறுவனத்திற்கு பணத்தை நன்கொடையாக வழங்குவதும், குறிப்பாக அனாதை குழந்தைகளுக்கு உதவுவது, வியாழனிடம் இருந்து ஆசீர்வாதங்களை பெறலாம். பருப்பு வகைகள், வெல்லம் போன்ற நேர்முறையான பொருட்களை நீங்கள் தேவைப்படுபவர்களுக்கு ஒவ்வொரு மாதம் உங்களால் கொடுக்க முடியல என்றால் வியாழன் மற்றும் மற்ற நாட்களில் நீங்கள் இது போல் வழங்குவது உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஒவ்வொரு மாதமும் வியாழனன்று ஒரு முறையாவது தேவைப்படுபவர்களுக்கு இனிப்புகளை வழங்குவதன் மூலம் உங்களுக்கு புண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்குது. மாதந்தோறும் வியாழனன்று உங்களுக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் உங்களுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பயிற்சி நாட்களில் இது போல் செய்து வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு குரு பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. 2024 2025 ஆண்டு வியாழன் 12ஆம் வீட்டில் ரிஷபத்தில் சஞ்சரிப்பார். உங்களுடைய தைரியம் மேம்படக்கூடியதாக இருக்குது. நேர்மை மற்றும் சுய உத்திகளை நீங்கள் மதிப்பீங்க. வேலையில் உங்கள் முடிவுகள் அதிக சுதந்திரமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கை பாதையை புத்திசாலித்தனமாக சேர்த்து நீங்கள் இந்த நிலையில் நீங்கள் இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.